ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப தேவையான சளி இருமல் இருக்கிறவங்க, இல்லாட்டி வந்து சளி இருமல் வராமல் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் இந்த டைமில் இதை வந்து எல்லோரும் டெய்லி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து கோல்டன் மில்க்குன்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து மஞ்சளும் மிளகும் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா, மஞ்சளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது. மிளகு வந்து கோல்டை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு உதவும். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கவங்களும் டெய்லி 1 டைம் குடிக்கலாம். இதை வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 கிளாஸ் அளவு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ஜாஸ்தி சேர்க்கணுன்னு கிடையாது, சும்மா கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி இல்லாதவங்க வந்து மிளகை இடித்து அதை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா. நல்லா வந்து கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாடெல்லாம் நல்லா போய் அந்த சத்தெல்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். பால் ரெடி ஆனதும் நல்லா வந்து வடிகட்டிக்கலாம். வந்து டெய்லி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் கூட இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.